வல்லினம் மிகும் இடங்கள் எங்கெங்கெல்லாம் வல்லினம் எழுத்து வந்து மிகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டா ஆ, இ எனும் சுட்டெழுத்துக்களின் பின்னாடி வல்லற்று மிகும். ஆ, இ அப்படிங்கிறது சுட்டெழுத்துக்கள். அதன் பின் வல்லற்று மிகும். அதுக்கு எக்ஸாம்பிள் ஆ கூட்டல் கனி அக்கனி, ஈ கூட்டல் புத்தகம் இப்புத்தகம். அடுத்ததா ஏ என்னும் வினா எழுத்தின் பின் வல்லற்று மிகும். எக்ஸாம்பிள் ஏ கூட்டல் பொருள் எப்பொருள். ஏ ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னாடி தான் வல்லற்று மிகும். எப்பொருள். அந்த இந்த என்னும் சுட்டுத் திரிபுகளின் பின் வல்லற்று மிகும். அந்த கூட்டல் பையன் அந்தப் பையன், இந்த கூட்டல் பள்ளி இந்தப் பள்ளி என்னும் சுட்டுத் திரிபுகளின் பின்னாடி வல்லற்று மிகுது. அடுத்ததா அப்படி இப்படி எப்படி என்னும் சொற்களின் பின் வல்லற்று மிகும். அப்படி கூட்டல் கேள் அப்படி கேள், இப்படி கூட்டல் செய் இப்படி செய் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எப்படி கூட்டல் படித்தான் எப்படிப் படித்தான். அவ்வகை இவ்வகை எவ்வகை என்னும் சொற்களின் பின்னும் வல்லற்று மிகும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வகை இவ்வகை எவ்வகை அவ்வகை பேச்சு. அடுத்ததா இனி தனி மற்று மற்ற மற்றை என்னும் சொற்களின் பின் வல்லற்று மிகும். இனி பேசுவான். எக்ஸாம்பிள். அடுத்ததா இரண்டாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை விரியின் பின் வல்லற்று மிகும். விரி அப்படின்னா அந்த இரண்டாம் வேற்றுமை உருபும் நான்காம் வேற்றுமை உருபும் வெளிப்படையாக வர்ற இடத்துல வந்து வல்லற்று மிகும். படத்தை பார்த்தான் படத்தை பார்த்தான், அவனுக்கு கொடு அப்படின்ட்டு. அடுத்ததா இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையின் பின் வல்லினம் மிகும். மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையின் பின் வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனுக்கும் எடுத்துக்காட்டு வந்து தயிர் குடம். மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு பட்டுச்சேலை. அடுத்ததா நான்காம் வேற்றுமையில் அஃறிணை பெயர்களின் பின் வல்லற்று மிகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் கூலித்தொழில் கூலித்தொழில். அடுத்ததா ஐந்தாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையின் பின் வல்லற்று மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் விழிப்புணல். விழிப்புணல் அப்படிங்கிறது ஐந்தாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையும். அடுத்ததா ஏழாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையின் பின் வல்லற்று மிகும். அதுக்கு எக்ஸாம்பிள் நீர்ப்பாம்பு. அடுத்ததா ஏழாம் வேற்றுமை தொகையின் பின் ஏழாம் வேற்றுமை தொகையின் பின் வல்லற்று மிகும். அதுக்கு எக்ஸாம்பிள் குடிப்பிறந்தார். வேற்றுமை தொகை அப்படின்னா அந்த உருபு வந்து வெளிப்படையாக தெரியாது. ஆனால் ஏழாம் வேற்றுமை தொகை வந்து கண் அப்படின்ட்டு வரும். அதுக்கு ஏழாம் வேற்றுமை தொகையின் பின் வல்லற்று மிகும் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து குடிப்பிறந்தார்னு சொல்லியிருக்காங்க. நன்றி.